அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நேரம் ஆழிப்பேரலை என்று சொல்லப்படுகிற சுனாமி வந்த நேரம். நண்பர்களே, சுனாமியை பற்றி தொலைக்காட்சியில் செய்தி ஓடிக்கொண்டிருக்கிற போதே அவர் அறுவை சிகிச்சை அரங்குக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிகிச்சை முடிந்தது, மயக்கம் தெளிந்தது, தலைவர் பேச போகிறார். 10 நாட்களாக பேசாத தலைவர் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு 24 மணி நேரம் வாய் திறவாமல் இருந்த தலைவர் இப்பொழுது ஏதோ பேச போகிறார். என்ன பேசுவார் என்று மருத்துவர், தலைமை மருத்துவர், செவிலியர்கள், உள்ளே அனுமதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், தளபதி உட்பட்ட அனைவரும் இருக்கிறார்கள். என்ன கேட்டார் தெரியுமா? சுனாமி, பெருவெள்ளம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் கடுமையானது என்றார்களே, கட்டடங்கள்லாம் தகர்ந்து போனது என்றார்களே, மிகப்பெரிய மாளிகைகள், வீடுகள் எல்லாம் இடிந்து போனது என்றார்களே, என்னுடைய கோபாலபுரத்து வீடு பாதுகாப்பாக இருக்கிறதா, அறிவாலயம் இடிபடாமல் இருக்கிறதா என்றா கேட்டார். சான்றோர் பெருமக்களே, அவர் என்ன கேட்டார் தெரியுமா? நினைவு திரும்பியதும் தென்குமரியிலே நான் நிறுவி வைத்த 133 அடி ஐயர் திருவள்ளுவர் சிலை பழுதுபடாமல், பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதா என்று கேட்டார். அவர்தான் தலைவர் கலைஞர். அந்த கலைஞருடைய நினைவை போற்றுவோம். அவர் பெயரிலே விருது பெறுகிற கவிஞர் பெருமக்களெல்லாம் என் தலைவர் கலைஞர் எந்த தமிழின் மீட்புக்காக பாடுபட்டாரோ, பொது வாழ்க்கையின் அத்தனை சோகங்களையும் விட்டு ஈடுபட்டாரோ, அந்த நோக்கம் நிறைவேற உங்களை எழுதுகோளை பயன்படுத்துகிறது என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நிகழ்ச்சிகள் எதுவாவது நடந்தால் அதில் சென்று அமர்ந்து அந்த கவியரங்கத்தை பார்ப்பது, அந்த கவியரங்கத்தில் பங்கேற்பது போன்ற நிகழ்வுகளில் அதிக அக்கறை செலுத்துவார். அப்போது அவர் நிறைய இடங்களில் பேசுவதை நாமும் கேட்டிருக்கிறோம். இது போன்ற இலக்கிய நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்வது என்பது எனக்கு இருக்கிற பெரிய இறுக்கத்தை குறைப்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறது என்று சொல்வார். ஆக அவருக்கு இருக்கிற இந்த மன இறுக்கத்தை குறைப்பதற்கு அவருக்கு ஒரு இளைப்பாறும் ஒரு இடமாக இது போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகள் இருந்தது. எனவே அவருடைய பெயராலேயே இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுவது என்பது சால சிறந்த ஒன்று. இன்றைக்கு அவருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை நாம் கண்டு முடித்திருக்கிறோம். 100ஆண்டு நிறைவு விழா இன்றைக்கு உலகில் பல்வேறு நாடுகளில் பலவாறாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அண்மையில் பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் ஒரு நூல் ஒன்றை எழுதினார்கள். அந்த நூல் வெளியீட்டு விழா கலைவாணர் அரங்கத்தில் பூபதி அவர்கள் கலைஞர் விருதினை பெறுகிறார். பிஜேபி தமிழ்ச்சங்கமும் கவிதை உறவும் இணைந்து வழங்குகிற விருதினை பூபதி அவர்கள் பெறுகிறார். விருதாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களது பெயர் மாற்றங்கள் வேறு ஏதேனும் செய்திகள் இருந்தால் கூட அரங்கத்தில் நிகழ்ச்சி முடிகிற வரையில் அமைதியாக இருந்து நிறைவு நேரத்தில் நாம் விருதுகளிலே மாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நேயா பூபதி அவர்கள் விருது பெறுகிறார். அவர் நம்ம கைத்தறல் சொல்லுவோம். இங்கே உட்கார வச்சுருங்க. நேயா பூபதி இங்கே உட்கார வச்சுருங்க. தொடர்ந்து அன்பிற்கு பெருமைக்குரிய கவிஞர் ரவி பாரதி அவர்கள் விருது பெறுகிறார்கள். விருது பெற்றவர்கள் இங்கே நாற்காலியில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடன் வந்திருக்கிறவர்கள் அருகிலே காத்திருக்கலாம். அப்பா இங்கே உட்கார வச்சுருங்க. நீங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அதை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பிக்கும் தமிழ் இலக்கிய உலகிலேயும் திராவிட இயக்க கவிதை உலகிலேயும் பெரும் முத்திரை பதித்திருக்கிற ஐயா ரவி பாரதி அவர்கள் இப்பொழுது விருது பெறுகிறார். தொடர்ந்து மரபு கவிதை உலகில் மிகச் சிறப்பான கவிதைகளை எழுதி வருகிற பெருமைக்குரிய கவிஞர் கடவுர் மணிமாறன் அவர்கள் கலைஞர் விருதினை பெறுகிறார். கைத்தறர்கள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். தொடர்ந்து ஐயா புதுவை வெற்றிவேலன் அவர்கள் அணியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறிவிக்குரிய திரு கடவுர் மணிமாறனை தொடர்ந்து ஐயா கடவுர் மணிமாறன் ஐயா அவர்களை தொடர்ந்து புதுகை வெற்றிவேலன் அவர்கள் கலைஞர் விருதை பெறுகிறார். விருது பெறுகிற பெருமக்கள் அருகிலே இருக்கிற இந்த வெள்ளை வண்ண நாற்காலியில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா புதுகை வெற்றிவேலன் அவர்களை தொடர்ந்து அன்பிற்குரிய காசி முத்து மாணிக்கம் அவர்களை அணியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த விருது முடிஞ்ச பிறகு ஐயா வந்துருங்க. அடுத்ததாக அன்பிற்குரிய கவிஞர் காசி முத்து மாணிக்கம் அவர்கள் கலைஞர் விருதினை பெறுகிறார். ஐயா அவர்களுக்கு நமது கைத்தடல் வாழ்த்துக்களை சொல்லுவோம்.
இந்த விழா சிறப்புடன் நடைபெறுவதற்கு சோகா எக்கோடா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய ஐயா சேது குமணன் அவர்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து காத்திமுத்து மாணிக்கத்தை தொடர்ந்து ஐயா தவசீலன் அவர்கள் விருதினை பெறுகிறார். விருது பெற்றவர்கள் அருகில் இருக்கிற வெள்ளை நாற்காலி அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பாவலர் கணபதி அவர்களை அணியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடங்க, ஒரு நிலப்பட முடியட்டும். தொடர்ந்து இங்கே வந்துருங்க. தொடர்ந்து ஐயா கணபதி அவர்கள் விருதினை பெறுகிறார். அதைத் தொடர்ந்து அன்புக்குரிய கவிஞர் புதுக்கோட்டை தங்கமூர்த்தி அவர்கள் அணியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து காவல்துறையினுடைய வடுகம் சிவகுமார் ஐயா அவர்கள் நிழற்பணம் எடுத்துக்கிறாங்க இல்லைங்க. அமுதா தமிழ்நாடு அமுதா தமிழ்நாடு அவர்கள் தொடர்ந்து விருதினை பெற அநேகமாக கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்கள், இப்போது குழு நிழற்படம் எடுக்கப்படுகிற இந்த இடைவேளையில் இரண்டாவது அணியாக விருது பெற இருக்கிற அன்பிற்குரிய நண்பர்கள் கங்கை மணிமாறன், ராசி அழகப்பன், கணபதி சுப்பிரமணியன், நெல்லை ஜெயந்தா, பிருந்தா சாரதி, கவிதாசன், ஆப்பா தமிழன்பன், பாப்பாக்குடி செல்வமணி, மானூர் புகழேந்தி, இதயகீதம் ராமானுஜன், வத்சலா அவர்கள் அரங்கத்திற்கு அருகே நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 1, 3, 5, 7, 9 அணிகளை நான் அறிவிக்கிறேன். 2, 4, 6, 8, 10 அணிகளை தொலைக்காட்சி புகழ் விஜயகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். ஐயா, விருது பெற்றவர்கள் தவிர மற்றவங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா வந்து விஜயகிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்க உட்கார்ந்து கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள், கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது விருது, கலைஞர் விருது. கலைஞர் விருது பெறுகின்றார் இப்பொழுது கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள். வாழ்த்துக்கள். பிருந்தா சாரதி அவர்களை தொடர்ந்து கவிஞர் கவிதாசன் அவர்கள். கவிஞர் கவிதாசன், கவிஞர் ஆப்பா தமிழன்பன் அவர்கள். கவிஞர் ஆப்பா தமிழன்பன், கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி தொடர்ந்து வருகிறார். கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி, கவிஞர் மானூர் புகழேந்தி அவர்கள். கவிஞர் அடுத்த அணி தயாராக இருக்கும். புதுவை பாரதி, வாமுசி திருவள்ளுவர், மானா பாஸ்கரன், முகம் இளமாறன், வல்லம் தாஜ்பால், வேலூர் நாராயணன், பள்ளிகுண்டா மோகன்குமார், நம்பிக்கை நாகராஜன், மதிவண்ணன் மற்றும் ஓசூர் மணிமேகலை. தாங்கள் அனைவரும் மேடையில் அருகில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் விருதுகளை பெற்ற பிறகு இங்கு ஒலி வாங்கி இருக்கும் இந்த பகுதி வழியாக இருக்கைக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கோருகின்றோம். எடுத்தோம் அகலமா இருக்கின்றதால் தான் திருவள்ளுவர் ஐயா, பாரதி ஐயா கொஞ்சம் பின்னாடி. எவ்வளவு விருது பெற்றிருக்கீங்க. கொஞ்சம் இயல்பான ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா சில வினாடிகள் நாம் சேமிக்கிற போது 10-15 நிமிடங்கள் முன்பு மேடையின் அருகிலே வந்து நிற்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். விருது பெற்றவர்கள் தங்களுக்கான பரிசுகளை பெறுவதற்காக இந்த ஒலி வாங்கி இருக்கின்ற பக்கம் வந்து செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அடுத்ததாக எங்கள் அன்புக்குரிய கவிஞர், மிகச்சிறந்த பயிற்சியாளர் திரு தமிழ் இயலன் அவர்கள் எண் 6-5 உள்ள அன்பர்களை வரவேற்பார். நண்பர்களே, அன்புக்குரிய
இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது குழு நிலைப்படுத்துக்கான நேரம். சிறப்பு அழைப்பாளர்களை அமர கேட்டுக்கொள்கிறோம். விருது பெற்றவர்கள் யாரும் ஐயோ கொஞ்சம் இடம் விடுங்க. விருது பெற்றவர்கள் அனைவரும் இந்த பக்கமாக வந்து இறங்கி சிறப்பு நினைவு பரிசினை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அணியை ஒருங்கிணைக்க அன்பிற்குரிய ஐயா விஜயகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் கலைஞர் விருது பெறுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த அணியினரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அருகே அழைக்கின்றோம். கவிஞர் திருவை பாபு, கவிஞர் பட்டுராச பாரதி, கவிஞர் பல்லவி குமார், பேராசிரியர் இளையராஜா, கவிஞர் பரணி சுபசேகர், கவிஞர் பொதிகை செல்வராசு, கவிஞர் கார்முகிலோன், கவிஞர் வசீகரன், கவிஞர் பத்ம தன்னுடைய பங்களிப்பை வெகுவாக வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை தானே முன்வந்து ஆர்வமாக விழாவை அமைத்த கூலிவன்ஸ் குமார் அவர்களை தொடர்ந்து கவிஞர் பாளை மாணிக்கம் ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். அன்புக்குரிய இனிய கவிஞர் பாளை மாணிக்கம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளர்களுடைய கரவொலி அவரை பாராட்டும் விதமாக இருக்கட்டும். கவிஞர் பாளை பெருத்த கரவொலி எழுப்பி அவரை பாராட்ட வேண்டும். அவர் மேலும் பல நூல்களை அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவருடைய கவிதை நூலுக்கு அடுத்த ஆண்டு கலைஞர் விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் கவிதை உறவு சார்பாக நாங்கள் வெளியிடுகின்றோம். எங்கள் அன்புக்குரிய மிகச்சிறந்த வள்ளல் நேசன் ஐயா அவர்கள் திரு ஜெயராம மூர்த்தி அவர்களையும் நாம் நன்றியோடு பாராட்டி